எப்பதான் இந்த வருஷம் எனக்கு முடியும்னு இருக்கு ஐயா. இப்படி தள்ளாடி 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 இந்த வருஷத்தின் நடுவுல வந்து நிக்கிறேன். வந்து நிற்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நிதானித்து செயல்படணுமா? நீங்க நிதானித்து செயல்படணும். உங்க வாழ்க்கையில இந்த மாறாவின் அனுபவம் உங்களுக்கு அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். மாறா இடத்துல வந்த பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல தான் அவர்களை சோதித்து அவர்களுக்கு ஒரு நியமத்தை கர்த்தர் கொடுத்தார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் தான் உன்னை இந்த கசப்பில் இருந்து உன்னை வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற முடியும். நான் தான் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். நீ கசந்து கசந்து வாழ்க்கையில் எல்லா விதமான போராட்டங்களோடு கூட போராடி போராடி துவண்டு போய் இருக்கிறாயே, உன் வாழ்க்கையை நான் மறுபடியுமாக மதுரமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் கட்டியெழுப்ப முடியும். ஆமென். ஆகவேதான் மாறா வந்த பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நியமத்தை கட்டளையிட்டார். என்ன காரியம்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர்தான் ஐயா பரிகாரி. என் வாழ்க்கையில் நீர் மட்டும்தான் பரிகாரி. என் குடும்பத்திற்கு நீர் மட்டும்தான் பரிகாரி. என் குடும்பத்திற்கு, என் கணவனுக்கு நீர்தான் பரிகாரி. என் பிள்ளைகளுக்கும் நீர்தான் ஐயா பரிகாரி.